புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே தெய்வ பலம் நிறைஞ்சிருக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாம். ஒரு சிறப்பான வழிபாடுகளை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலத்தில் கிடைக்கும். இப்படிப்பட்ட ஈடில்லாத பெருமை மிகுந்திருக்கக்கூடிய புரட்டாசி மாத காலகட்டங்களில் முதல் 2 வாரங்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே லாபஸ்தானத்தில் சூரியனோட பயணங்கிறது இப்போ தொடங்குது. அதனாலேயே என்னவோ நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே ஒரு சிறப்பான வெற்றிங்கிறது கிடைக்கும். எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் சரி, எந்த முயற்சி செஞ்சாலும் சரி, இது வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த தடங்கிறது இனி இல்லை. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சாதகமான பலன், அதிக லாபம் தரக்கூடிய விஷயங்கிறது தொடர்ந்து ஏற்பட போகுது. சிறந்ததொரு விஷயமா, சிறந்ததொரு மதிக்கக்கூடிய நபராக நீங்கள் மாற போகிறீங்க. பண வரவை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்க போகுது. சேமிக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து கவனம் செலுத்துனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான அடித்தளங்கிறத ஏற்படுத்தி கொள்ளலான்னு சொல்லலாம். தொடர்ந்து குடும்ப ரீதியாகவும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டு வந்தாவே, சில வழிபாடுகளை செஞ்சுட்டு வந்தாவே இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். தொடர்ந்து விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் எந்த மாதிரியான பலனை பெற போகிறீங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி விருச்சிக ராசி அன்பர்களுடைய ஒரு சிறப்பான பண்புகளை ஒரு சில வரிகளில் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். காலச்சக்கரத்தில் 8வது வீடு தான் விருச்சிகம். எல்லா ரகசியமும் உள்ளடக்கக்கூடிய ராசி. கடைசி வரைக்கும் ஒருத்தரால் ரகசியம் காப்பாற்ற முடியும்னு நினச்சிங்கன்னா அது இந்த விருச்சிக ராசி அன்பர்களால் மட்டும்தான் முடியும். பெரும்பாலும் விருச்சிக ராசி அன்பர்கள்ட்ட பொறுத்த வரைக்குமே நீங்கள் அவங்கக்கிட்ட பணிந்து சென்றால் மட்டும்தான் நீங்கள் செல்லுபடி ஆவீங்க. பணிந்து போகலைன்னா உங்கள் வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே சிறப்படையாதுன்னு சொல்லலாம். எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. எப்போதுமே தன்னோட குடும்பத்தை தன்னோட கட்டுப்பாட்டுகளை வச்சிருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் விருச்சிக ராசி அன்பர்கள். பெரும்பாலும் நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா தான் இருக்கும். இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே நேர்த்தியாக கொண்டு வரக்கூடிய ஆற்றல்ங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாத ராசி யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தான். மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை உடனே பட்டுன்னு சொல்லிடுவாங்க. சில நேரம் இவங்க பேசக்கூடிய வார்த்தை மற்றவங்களை காயப்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் இவங்க பேசுகிற வார்த்தையில் ஒரு உண்மை நியாயங்கிறது விழுந்திருக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசி அன்பர்கள் அதிகமான சூழ்ச்சி ஒளிஞ்சிருக்கக்கூடிய ராசின்னு சொல்லுவாங்க. நடுத்தர உயரமாக இருக்கக்கூடியவங்க, அகலமான நெற்றி, அமைதியான உருவமைப்பு இருப்பாங்க. பாநிறமாக பெரும்பாலும் அமைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு. நட உடை பாவனையில் பொறுத்த வரைக்குமே ஒரு கம்பீரங்கிறது நிறைஞ்சிருக்கும். பெரும்பாலும் என்னதான் தோல்வி அடைஞ்சாலுமே விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே விடாமுயற்சியால், அயராத உழைப்பால் வெற்றிங்கிறது இவங்க தேடிக்குவாங்க. சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்கு நிறைய அனுபவங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். பெரும்பாலும் இளம் வயதில் கஷ்டப்பட்டாலுமே நடு வயசில் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வயசான காலத்தில் எல்லாமே உக்காந்து சாப்பிட்ற அளவுக்காவது நீங்கள் சேமித்து வச்சுருப்பீங்க. சொந்த வீடு இருக்கும், அது பழமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் பசு கன்றோடு வாழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். வீடு இருந்தாலுமே அது பழமையான வீடு, முன்னோர்கள் வாழ்ந்த வீடாக இருக்கக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. வீடை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு அருகில் கோவில் அமைஞ்சிருக்கலாம். பெரும்பாலும் விருச்சிக ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கவும் கூடாது. இது மட்டும் சரியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா போதும் உங்கள் வாழ்க்கை எப்போதும் அமையும், சிறப்பாக அமையும். பேரும் புகழுங்கிறது உங்களுக்கு நிரந்தரம்னே சொல்லலாம். எப்போ பார்த்தாலுமே விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு தொழில் சிந்தனைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்த துறையில் நீங்கள் ஆசைப்பட்டு இறங்கினாலும் சரி, பேர் புகழுங்கிறது உங்களுக்கு தன்னால் கிடைக்குன்னு சொல்லலாம். விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பு தான். சில நேரம் சண்டைங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்காது. இருந்தாலும் மனமொத்த தம்பதிகளாக வாழ்வீங்க. வாழ்க்கை துணை மேலே ஒரு அதிகப்படியான பாசம் கொண்டு இருக்கக்கூடிய நபராக தான் விருச்சிக ராசி அன்பர்கள் அமைஞ்சிருப்பாங்க. பெரும்பாலும் விருச்சிக ராசி அன்பர்களுடைய அன்பை பெறக்கூடிய நபராக மற்றவங்க இருந்துட்டா அவங்க தான் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலுமே கைவிடாமல் ஒரு நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. விருச்சிக ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே சமூக நல சேவையில் ஒரு அதிக ஈடுபாடுங்கிறது இருக்கும். ஆன்மீகத்திலுமே சிறந்து விளங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு தெய்வ பக்தி, தெய்வ ஆற்றல்ங்கிறது நிறைஞ்சிருக்கும். குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். நீங்கள் எப்போதுமே சித்தர் பெருமக்களையும் மகான்களையும் வழிபாடு செய்கிறது நல்லது. அதுலேயுமே குறிப்பாக இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள். இந்த புரட்டாசி மாத காலகட்டங்களில் விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி விருச்சிக ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக இருக்கக்கூடிய பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணலாம். அவருடைய தொலைபேசி எண் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. மேலுமே இந்த புரட்டாசி மாத கிரக நிலையை பார்க்குறப்ப விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். ஒரு அற்புதமான மாற்றங்கிறது நாளுமே உங்களுக்கு தேடி வரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலும் நல்ல மாற்றம், வீடு மாற்றம், இடம் மாற்றம், தொழிலில் கூட ஒரு சின்ன சின்ன விஷயம் நீங்கள் மாற்றி அமைக்கணும்னு நினைப்பீங்க. இது எல்லாம் உங்களுக்கு இந்த காலத்தில் ஒரு நல்ல பலனை கொண்டு வந்து தரும்.
திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இது வரைக்குமே நல்ல வரன்கிறது அமைஞ்சிருக்காது. வீடு வரைக்குமே நிறைய வாய்ப்பு வந்து அது திரும்பி போகிற மாதிரி தான் இருந்திருக்கும். இனி நல்ல வரனா கிடைக்கும். திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்க யாருக்கா இருந்தாலுமே ஒரு நல்ல வரன் தேடி வரக்கூடிய நேரம். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி தவிச்சவங்களுக்கு, வீட்டில் மழலை சத்தம் கேட்காதான்னு தவிச்சவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல செய்திங்கிறது தேடி வரப்போகுது. வீடு மன சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாம் உங்களுக்கு பெருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்துமே விருச்சிக ராசி அன்புகள் குழந்தை பாக்கியத்தில் தடை இருக்கக்கூடிய விஷயமா இருந்தால் சஷ்டி விரதங்களை நீங்கள் முழுமையாக கடைபிடிச்சிட்டு வர பாருங்கள். அதுலேயுமே குறிப்பாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் பொறுத்த வரைக்கும் கற்பரச்சாம்பிகை கோவிலுக்கு நெய்தீபம் ஏற்றி மனசார அந்த அன்னையை நீங்கள் வணங்கிட்டு வந்தாவே வாழ்வில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியங்கிறது கிடைக்கும். தொடர்ந்து உங்களுக்கு நல்ல செய்திங்கிறது தேடி வரப்போகுது. வீடு மன சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகம் நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு சொல்லலாம். விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க, மாணவர்கள், கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நல்ல முன்னேற்றம். கொஞ்சம் கூடுதல் கவனம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அலட்சியங்கிறது வேண்டாம். தொடர்ந்து வரக்கூடிய கிரக நிலையை பொறுத்த வரைக்குமே மாத தொடக்கத்திலிருந்தே ராசிநாதன் அஷ்டமத்தில் இருக்கிறாங்க. அவரோட பார்வை தனஸ்தானத்தில் பதியிறது ஒரு வகையில் பொருளாதார நிலைங்கிறது சிறப்பாக இருக்கும். தைரியம் தன்னம்பிக்கைங்கிறது கூடி வரும். குருவோட பார்வையை பொறுத்த வரைக்குமே ஒரு ராசியில் கூடவே பதிகிறதால வருமானம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். எதுலையுமே நீங்கள் ஒரு தனித்துவமான நபராக மாற போகிறீங்க. வீட்டில் கூட சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வருங்காலத்துக்குன்னு ஒரு வளமான எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய நேரம் இதுதான். தொடர்ந்து எந்த ஒரு தொழில் முயற்சியாக இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு செஞ்சுட்டு வர பாருங்கள். தொழிலுக்கான ஒரு நல்ல மூலதனத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல வாழ்க்கையில் பல திருப்பு முனைகள் உண்டாகக்கூடிய நேரம் இதுன்னே சொல்லலாம். தொடர்ந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி எடுத்திருந்தா அதில் கூட இந்த காலத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியான புதன் லாபாதிபதி உச்சம் பெறதும் நன்மை தான். லாபத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் கூவியும். நீங்கள் எந்த துறையில் அடியெடுத்து வச்சாலுமே ஒரு முக்கியமான நபராக நீங்கள் மாற போகிறீங்க. கூட பிறந்தவங்க, உடன் பிறந்தவங்க, குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே உங்களுக்கு பலதரப்பட்ட ஆலோசனை வழங்குவாங்க. நீங்கள் எந்த நேரத்தில் எதை செஞ்சு நினச்சாலும் சரி அது சரியான நேரத்தில் முடியும். தொடர்ந்து இந்த மாத காலகட்டங்களில் புது சுக்கிர யோகம் உருவாகி இருக்குது. பொருளாதாரத்தில் ஒரு உச்சமான நிலையை அடைய போகிறீங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலங்கிறது சாதகமாக அமைஞ்சிருக்குது. நல்ல வரன்கிறது உங்கள் வீட்டு தேடி வரக்கூடிய நேரம்னு சொல்லலாம். தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக விருச்சிக ராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம் உடையவங்களுக்கு செய்யக்கூடிய செயல்களில் தெளிவு இருந்துட்டா உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதங்களில் முதல் 2 வாரங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாரம் தான். சப்தமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்குமே உங்கள் நிலையை ஒரு படி உயர்த்தி தான் வைப்பாங்க. நீங்கள் ரொம்ப நாளாகவே பல விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. அந்த கனவு எல்லாமே நனவாகக்கூடிய வாய்ப்பு அமைய போகுது. உங்கள் திறமையை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் வெளிப்படுத்த தயங்காதீங்க. தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் பூர்த்தி ஆகும். செஞ்சுட்டு வர தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் ஏற்பட்டிருந்த தடங்கிறது நீங்கள் போகுது. இது வரைக்குமே பல முயற்சிகள் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. ஆரம்ப கட்டத்தில் அது சாதகமான பலன் தந்திருந்தாலுமே நிறைய பாதிப்புகளை நீங்கள் உணர்ந்த மாதிரி இருந்திருக்கும். எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் ஒரு நிம்மதிங்கிறது ஏற்பட்டிருக்காது. மனக்குழப்பத்திலேயே இருந்திருப்பீங்க. துணிஞ்சு எந்த ஒரு முடிவும் செய்ய முடியாத நிலையில் இருந்திருப்பீங்க. இனி நல்ல மாற்றங்கிறது ஏற்பட போகுது. எல்லாருடைய ஆதரவும் கிடைக்கிறதால ஒரு நல்ல மாற்றங்கிறது நாளுமே தேடி வரும். திருமண முயற்சி கூட இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல வரம் வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இடம் வாங்கக்கூடிய முயற்சி எல்லாமே இந்த காலத்தில் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு தொழில் தொடங்கணுன்னா கூட, ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணுன்னா கூட, ஒரு பண உதவி நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த காலத்தில் கிடைக்கும். வங்கியிலிருந்தே கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அமைஞ்சிருக்குது. கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலம் சாதகமான பலன் தான். பொன்பொருள் சேர்க்கை எல்லாமே சிறப்பாக இருக்குது. சுகபோக பாக்கியங்கிறது இந்த நேரத்தில் இருந்து உங்களுக்கு உருவாகுன்னே சொல்லலாம். ராசிநாதன் மறைவு பெற்றிருக்கக்கூடிய விஷயத்தில் மட்டும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க, விவசாயிகள் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாட்டை இந்த நட்சத்திரக்காரங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வு வளமாக மாறும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே முதல் 2 வாரம் உங்களுக்கு யோகமாக அமைஞ்சிருக்குது. சனி பகவான் வக்கர நிலையில் கொஞ்சம் மாற்று ஏற்பட்டிருக்கிறார். இதனால் நிதானமாக செயல்பட வேண்டியதுதான் அவசியம். சப்தமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறதால இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். ராகுவோட பார்வையை பொறுத்த வரைக்குமே பிள்ளைகளை இந்த காலத்தில் நீங்கள் கவனிக்கிறதா நல்லது. பிள்ளைகளோட செயல்பாடுகளை கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். பிள்ளைகளோட பழகக்கூடியவர்கள் மாணவர்களாக இருந்தாலும் சரி, சக நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய நடவடிக்கையில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. அதே மாதிரி பூர்வீக சொத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் இது வரைக்கும் இருந்தாலுமே குரு பகவானுடைய பார்வை உங்கள் நிலையில் இப்போ சாதகமான பலனை ஏற்படுத்தி தரப்போகிறார். வரவு செலவில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைங்கிறது நீங்கும். வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக நல்ல லாபம் நீங்கள் பெற போகிறீங்க. எதையெல்லாம் இழந்தீங்களோ, எந்த விஷயத்தில் அவதிப்பட்டீங்களோ அந்த நிலை எல்லாமே மாறப்போகுது.
நினச்சது எல்லாமே கிடைக்கணுங்கிற ஒரு தைரியத்தோடு செயல்படுங்க. அதற்குண்டான மாற்றம் கிடைக்கும். சொத்து விவகாரத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனையை நீங்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். குடும்பத்தில் இனி ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. இந்த நட்சத்திரக்காரங்கள் சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வு வளமாக மாறும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த முதல் 15 நாட்கள் பொறுத்த வரைக்குமே நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட போகிறீங்க. நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணம் நிறைவேறும். சூரிய பகவானுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசு சம்பந்தப்பட்ட முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி வெற்றியாக போகுது. தொழிலில் ஏற்பட்டிருந்த தடங்கிறது நீங்கும். பொன்பொருள் சேர்க்கை சிறப்பு, சேமிப்பு உயரும். இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பொன்னான காலம். இருந்தாலுமே ராசிநாதன் 8ல் மறையிறது பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலம் யோகமாக தான் அமைஞ்சிருக்குது. திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வரன் வரும். தடைப்பட்ட முயற்சி எல்லாமே சிறப்பாக நடக்கும். நீங்கள் இந்த நட்சத்திரக்காரங்கள் நரசிம்மர் வழிபாட்டையும் பெருமாள் வழிபாட்டையும் கூடவே செஞ்சுட்டு வர பாருங்க. விருச்சிக ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே எந்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த காலத்தில் 2 நேரமுமே நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்லது. அதுலேயும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் எதுவாக இருந்தாலும் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. ஒரு நல்ல மாற்றங்கிறது வீட்டில் ஏற்படும். தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதுங்கிறது ஒரு சிறந்த பரிகாரம்னு சொல்லலாம். வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்டமாக இருந்தாலுமே அது படிப்படியாக நீங்கக்கூடிய வாய்ப்பை இந்த தீப ஒளி பரிகாரங்கிறது நமக்கு ஏற்படுத்தி தரும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்புகள் முதல் 15 நாட்கள் இந்த புரட்டாசி மாத காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.